ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா இந்த ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் பார்த்து திருமணம் பண்றாங்க. ஸோ அப்படி திருமணம் பார்த்து 10 பொருத்தத்துல 9 பொருத்தம்லாம் 10 பொருத்தம் மேக்சிமம் யாருக்காவது பொருந்தும். பட் 9 பொருத்தம் அளவுக்கு பொருந்தும் நல்லபடியா இவங்க சூப்பரா வாழ்வாங்க, இவங்களாம் நீடூடி வாழக்கூடிய ஆட்கள் அப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஃப்ளாப் ஆகி ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. எங்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இது கரெக்டாக நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். ஜாதக ஜோசியம் இதில் சொல்கிறது அப்படியே நடக்குமா, இது அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, பயத்திலே உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, மூவ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் உடைக்கணும் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுவும் ஒரு விதமான கட்டுப்பாடு தான். இது பண்ணால் அப்படி ஆயிரும், அப்போ இது பண்ணாத. ஸோ அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஸோ விதியை மதியால் வெல்லக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த மதிக்கு இருக்கு. ஸோ அதனால தான் மதியை எப்பயுமே ஒசத்தி சொல்லுவாங்க. ஸோ விதின்றது அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும், அவங்களுடைய அந்த அடிப்படையில். ஆனால் மதின்றது எல்லாருக்கும் ஒன்றானது, அதாவது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனது. அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆன போது இங்கே இருக்கும் லௌகிக உலகத்தில் எதையும் மாற்ற முடியும் இந்த மதியால். ஸோ அப்போ அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதக ஜோசியம், இந்த பேரிங்கு, அப்புறம் நாட்கிழமை, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க, வாட் எவர். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜாதகம் உண்மையா, இந்த ஜாதகத்தை மீறியும் நம்மளால் செயல்பட முடியுமா, அதாவது விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ரொம்ப நாளாக லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு அதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண போகிறீங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பர் ஷேர்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, என்னமோ ரொட்டீனாக அவங்களை ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயத்த, அந்த நிலையான ஒரு மேட்ரிக்ஸை உடைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாமளே ஒரு புதுசாக இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் புல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு விருப்பம் நான் அவங்களே அதை பண்ண போகிறாங்கன்றதை நான் விட்டுட்டேன். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், கடந்த சில மாதங்களாக நான் பண்ணுறதே கிடையாது, வருடங்கள் ஆயிடுச்சு. நான் லைக், கமெண்ட், ஷேர் சொல்லவே மாட்டேன். பட் இந்த ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான். இப்போ இந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சேனல் ரெக்கமெண்ட் இல்லை போகுது. இந்த லைக், ஷேர், கமெண்ட் இதை விட இந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஃபீட்டில் கொண்டு போய் நிறுத்துது. அதாவது ஹைக்குன்னு ஒரு 100 கேட்டகரி இருக்குது வேர்ல்டு வைடாக, அந்த சின்ன சேனல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போய் அதை கொண்டு போய் அந்த ஹைப்பில் நம்ம நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஹைப் பண்ணிங்கன்னா அது அந்த 1லேருந்து 100 கேட்டகரியில் நம்ம வீடியோ போய் நிற்கும். அப்போ வேர்ல்டு வைடாக வீடியோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கீழே ஹைப்புன்னு இருக்கும். கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, கமெண்ட் பண்ணும்போது மொபைலில் பார்க்கும்போது அப்படி சைடில் அந்த கமெண்ட்டை அப்படி சைடில் தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஹைப் பண்ணி விடலாம். ஒரு ஆளுக்கு 3 டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடியோக்கு ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஆளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். 3 சேனலில் 3 வீடியோவில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸோ அதோ டைமிங் எடுக்குது, அதுக்கப்புறம் தான் திருப்பி வருது. பட் உங்களுக்கு ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஹைப் வருதுன்னு பார்ப்போம், இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம், அந்த வீடியோக்கு ப்ரொமோஷன் எப்படி நடக்குதுன்றதும் கவனிப்போம். கம்மிங் டு பாயிண்ட், ஜாதக ஜோசியம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சிலாம் சொல்லுவாங்க. சனி பயிற்சி நடக்கும்போது ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அது இந்த கட்டத்தில் இருக்குது, அந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாதக சாதகங்கள் இந்த மாதிரி இருக்கும், வாகனங்கள் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது ரியாலிட்டி தான். கிட்டத்தட்ட அந்த ஜாதக ஜோசியம்ன்றது ரியாலிட்டி தான். ஓரளவுக்கு அவங்க எண் கணிதத்தை வச்சுலாம் விளாட்றாங்க. என்ற அடிக்கடி இந்த கமெண்ட்ஸ் ஒருத்தர் ஓயாமல் ரிப்பீட்டடாக பண்ணுறாரு, எண் கணிதத்தை பற்றி பேசுங்கன்னு. அது நியூமராலஜி, நம்பரை பற்றி பேசுறதுன்றது ரொம்ப ஒரு கம்பசூத்திரமான விஷயம். அவ்வளோ ஈஸியாலாம் பேசிட முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஓரளவுக்கு நம்ம அதை கோத்ரூ பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப தான் நான் அதை பற்றி பேசுவேன். சும்மா ஒருத்தன் நுனிப்புல் மேய்ஞ்சு அதெல்லாம் பண்ண முடியாது. அது பண்ணால் சரி வராது, நாளைக்கு நமக்கே சிக்கலாக இருக்கும். பட் அந்த நியூமராலஜி பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், தெளிவாக சொல்லலாம் ஒரு நாளைக்கு. பட் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒன்று தான். இந்த ஜாதக ஜோசியம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எனக்கு இந்த பொருத்தம் இருக்குது, அந்த பொருத்தம் இருக்குது, அது இல்லாமல் இந்த ஒரு தோஷம்லாம் சொல்லுவாங்க, இந்த செவ்வாய் தோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், செவ்வாய் தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் உங்கள் பிரெயின், எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பிரெயின் தான். ஸோ பட் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், உங்கள் மூளையை ஓரளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எதில் இருந்தாலும் ஜெயிக்கலாம், எந்த விஷயத்துல இருந்தாலும் நம்ம மூவ் ஆன் பண்ணி போகலாம். பட் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க. ஸோ ஓகே, கம்மிங்
இந்த ஜாதக ஜோசியத்துல 10 பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணோம் ப்ரோ. ஆனா எங்க லைஃப் இப்படி வரை கேவலமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் ஒரு விஷயம் வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு சில சாதக நிலைகள் அவருடைய மென்டல் அதுவும் இதுதான் பாதிக்கும். மென்டலை தான் பாதிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ராகு கேதுன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு கிரகம்னா என்னன்னு அப்படின்னா மூணு சுழற்சி இருக்குல்ல, இந்த அது மேலே ஏற்றம் இறக்கம், நீர் இருக்குல்ல. ஸோ நீரை கட்டுப்படுத்துது நம்மளுடைய நிலவு. ஸோ உடலுக்குள்ள 70% நீர் வச்சிருக்கிறது யாரு? நாம. அப்போ இந்த ராகுக்கு இதோட டிராவல் இருக்குல்ல, ஸோ இது ஏற்ற இறக்கம் கொண்டு வரும். இப்போ பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்க நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும், மனநிலைகளை மாற்றும். ஓகேவா? மனநிலையை மாற்றி ஆக்ரோஷமாகவும், கோபமாகவும், லோன்லியாகவும், டிப்ரெஷனாகவும் கொண்டு போய் நிறுத்தும். பட் ரியாலிட்டி லைஃபுக்குள்ள எர்த்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கடல்ல மேலே ஏறும், கீழே இறங்கும், பருவநிலைகள் மாறும். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ பூமிக்கு இது ஹியூமன்ஸ்க்கு ஒரு உயிர் ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு உயிருக்கு இந்த மாதிரி மனநிலைகள் மாறும். இதுதான் பியூர் சயின்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி கடல் அலைகளுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சில பருவநிலைகளுக்கும் இந்த நிலவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி மனநிலைகள் மாற்றங்களுக்கும் மனிதர்கள் அந்த ஏற்ற இறக்கங்கள். யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நல்லா சக்சீடா போயிட்டு இருக்கான், அவனோட லைஃப்ல சக்சீடா போயிட்டு இருக்கான். ஒரு சனி திசையோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது, உங்களுக்கு சொல்லக்கூடிய பாதகம் சாதகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போ அந்த மனநிலைய நல்லா போயிட்டு இருக்கவன் திடீர்னு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சும்மா ரெண்டு ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணியிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியாது. அத்தனை ரீல்ஸை நீங்க ஸ்க்ரால் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படின்னா, அந்த டைவர்ஷன் நடந்துச்சுன்னா, அந்த ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்க ஒரு பர்சனோட லைஃப் என்ன ஆகும்? டைவர்ட் ஆகும். அவரோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அப்போ அவர் லைஃப் ட்ராஜடிக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் தான் நடக்கும். ஒரு சனி உள்ள கெடுத்துலாம் விட மாட்டாப்ல. உங்க எண்ண அலைகளும் உங்க மன அலைகளும் இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். உங்க உடல்ல உபாதைகள் உருவாகும். இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில உடல் அமைப்பு இருக்கும். காற்று உடம்பு, ஹீட் உடம்பு, வாட்டர் உடம்புலாம் இருக்கு. அதாவது ஒரு சிலவங்களுக்கு எப்பவுமே குளிர்ச்சியா இருப்பாங்க, உள்ளங்கை எல்லாம் வேர்க்கும். ஸோ ஒரு சிலவங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு உஷ்ண உடம்பு, ஹீட்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த கிரகநிலைகளோட மாற்றங்கள் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், அது உஷ்ணமா, அது வந்து ஒரு பாஸ்பரஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். கோவம் அதிகமாக எடுத்துருது. கோவம்னா ஹீட், உங்களுக்கு ஓரளவுக்கு ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேற மாதிரி டைவர்ட் பண்ணி ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துலையும் மனநிலைகளை மாறுது. இந்த ஒவ்வொரு கிரகங்களும், சனி கிரகம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட ஆற்றலும். ஆனால் சனின்றது மெதுவாக நடக்கும். உங்களை போட்டு அதாவது உங்களுடைய கர்ம வினைகள் இருக்குல்ல, இந்த கர்ம வினைகள்லாம் நீங்கள் செஞ்ச பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்கள் அதில் அது டேலி பண்ணுற மாதிரி சொல்லப்படும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் இந்த பிரபஞ்சத்தில் எதை கொடுத்தாலும் அது உங்கள்கிட்ட திருப்பி வந்துடும். ஸோ இதான் லா. ஸோ எதை கொடுக்குறீங்களோ, அதாவது ஒன்று இழந்ததான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் தான் இருக்குது. ஸோ நியூட்டன் தேர்ட்ல எந்த ஃபோர்ஸோட தூக்கி போடுறியோ அந்த ஃபோர்ஸோட திருப்பி வரும். அப்போ இந்த சனி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, ஸ்லோ பண்ணுவாப்புல. வரும், உங்கள்கிட்ட தான் வரும், ஆனால் ஸ்லோ பண்ணுவாப்புல. அது ஸ்லோ கிரகம், அதோட தாக்கம் உங்களுடைய உடம்புல இருக்கும். இது எப்படி நடக்குதுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா சனி தான் எல்லாருக்கும் பயப்படுறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தே ஆகணும். சனி உங்களை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸோ இல்லை உங்களால் அவர் ஹர்ட் ஆயிருந்தார் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் கீழே விழுந்து இல்லை மனதளவிலையோ உடல் அளவிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களே அதை மறந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்களை மாதிரி ஒரு நபரே மறந்துட்டு போயிடுவார். பட் இந்த யூனிவர்ஸில் எதுவுமே மறக்கப்படுறதில்ல. எல்லாமே ஒரு ஆற்றலாகவும் ஒரு கான்சியஸாகவும் இங்கே பதியப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால தான் எந்த விஷயத்தையும் செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக செய்ய. நீ செய்கிற வினை திருப்பி அறுவடை பண்ணணும் அப்படின்ற விஷயம் சும்மா நீங்கள் நினைக்கலாம், யார் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா? யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த சிஸ்டமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இது ஒருத்தவங்க உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அது உணர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இங்கேயே தான் இருக்குது. எதுவும் ஆக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. ஸோ இப்போ இங்கேயே இருக்கும் போது நீங்கள் எதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் அங்கே ஒரு மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றிக்கிட்டே தெரியும். எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும். இப்போ நல்லது உங்கள்கிட்ட வரணுமா, கெட்டது உங்கள்கிட்ட வரணுமா, இதைத்தான் கர்மான்னு சொல்லி நம்மளை ஒரு செட்டாராக உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உருவம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கர்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கோ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹர்ட் பண்ண விஷயம் எப்போ உங்கள்கிட்ட திருப்பி வரும் தெரியுமா? உடனேலாம் வந்துடாது.
ஒவ்வொரு ஆளை பொறுத்து ஏன்னா நீ யோசிக்கலாம் ப்ரோ எனக்கெல்லாம் உடனே நடந்துரும். நான் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணா எனக்கு உடனே நடக்கும். இன்சிடென்ட்ஸா நடக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி கிடையாது. ரொம்ப லாங் டைம் எடுக்கும் ஒரு சிலவங்களுக்குலாம். ஏன்னா ஒரு சிலவன் கான்சியஸா இருக்கான். இவனுக்கு சொன்னா உடனே புரிஞ்சுப்பான் அப்படின்னா உடனே செஞ்சிடும். ஒரு சிலவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். அப்போ அவனை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணும். இதெல்லாம் அப்படி ஒரு கான்சியஸோட ஒன்று பண்ணுது அப்புறம் நடக்குது. ஸோ ஒருத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பாவத்தை 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு கிடைக்குதுன்னா அவனுக்கு எப்படி அந்த கரெக்டாக அந்த 10 வருஷம் முன்னாடி பண்ண பாவம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இன்சூரன்ஸில் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு ஹர்ட்டை கொடுத்தானோ அந்த விஷயம் 10 வருஷம் கழிச்சு இவனுக்கும் அதே மாதிரி நடக்கும். அந்த இன்சூரன்ஸ் நடக்கும். அப்போ அந்த விஷயத்தை டெலிவரி பண்ணும் போது அந்த ப்ராப்ளத்தை அது கொடுக்கும் போது அவனுக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரைக் ஆகும். அதை அவன் பிடிச்சிக்கணும். ஓகே ஆமா நம்ம விதைச்சது நமக்கு வருது அப்போ இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு வேலையை செய்யறது தான் இந்த சனி. இதை விட்டு ஐயோ சனி வந்தாலும் அப்படி ஐயோ அதுதான் நீ நல்லது செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உனக்கு நல்லதான் பண்ண போறாப்புல. அவர் என்ன பண்ணுவாப்புல உன்னை போட்டு பிழிவாப்புல. உன்னை என்ன சொல்றது, ஒரு ஒரு உடல் பயிற்சி பண்றீங்க அப்படின்னா உட்காந்துட்டு அப்படி சாஃப்டா சோத்து மாடு மாதிரி தின்னுபிட்டு இத்தனையோண்டு கம்பியை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பில்ட் ஆகுமா? ஆகாது. நல்லா ப்ரோட்டீன்லாம் சாப்பிடாம தயிர் சாதத்தை சாப்பிட்டு போயிட்டு நான் ஆர்ம்ஸ் பில்டும் பண்ணணும் அப்படிலாம் முடியுமா? அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸை எடுக்கணும். அப்போ இதுக்கு நீங்க மெனக்கறீங்கல்ல, இது மெனக்கறதுக்கு பேர் என்ன? உங்களை போட்டு வாட்டுறதா கஷ்டப்படுறதா? இது உங்க உடம்புல இந்த மாதிரி கட்டமைப்பு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எக்ஸசைஸ் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். அந்த எஃபெக்டை தான் சனி பண்ணுது. உங்க லைஃப்ல நீங்க நல்ல விஷயங்களை பண்ணணும், உங்களை திருத்தி சரி பண்ணணும். நீங்க திருத்துறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. பட் இங்க இது ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அந்த போக்குல நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நீ அதனால சஃபர் ஆகுறியா? இப்போ நீங்க ஒருத்தனை கஷ்டப்படுத்திருக்கீங்க. அந்த கஷ்டம் உனக்கு வரும்போது அது பெரிய கஷ்டமா உனக்கு தெரியல அப்படின்னா நீ மீண்டும் மீண்டும் கஷ்டம் பண்ண தான் போற. ஒருத்தவங்களுக்கு நீ கொடுத்த கஷ்டம் உனக்கு வரும்போது அது வலிக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நீ நல்லது செய்ய போற. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிற பர்சனை பொறுத்து தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கே தவிர சனியை பொறுத்த வரைக்கும் இது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. ஸோ சனின்னு பர்டிகுலராக கிடையாது, யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது யாருக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கப்படுதுன்றது இருக்கு. இப்போ நீங்க ஹர்ட் ஆகிறத பத்தி ஒருத்தர் சிரிப்பான், அவன் ஹர்ட் ஆகிறத பத்தி நீங்க சிரிப்பீங்க. ஆனா யார் ஹர்ட் ஆனாலும் கஷ்டப்படுற ஒருத்தர் இருப்பான். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறது இன்னொருத்தவங்க சந்தோஷமாகவும், ஒருத்தவங்க கஷ்டப்படுறது இன்னொருத்தவங்க வருத்தமாகவும் அப்படிலாம் இருக்கும். இந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அந்தந்த மாதிரி அது செயல்படுது. இதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ப்ராப்ளமாக வரும். ஸோ அதனால அதை சொல்லவும் முடியாது. இதை அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. இது இந்த சயின்ஸை எல்லாம் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ அதனால அதுக்கு ஒரு ஜோசியம், ஜாதகம், இது பாவ கர்ம வினைகள் அப்படிலாம் சொல்லி உங்களை ஒரு பதட்டத்திலே வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு நீ எதை விதைக்கிறது கொண்டு வரும். அதாவது இது இருக்கவன் அதை ஈஸியாக கோத்ரூ பண்ணி அதை கண்ட்ரோல் எடுக்கலாம். கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா அவன் நல்ல வழியில் இருந்தான்னா ஓகே, கெட்ட வழியில் இருந்தான்னா அவன் ஆட்டி படைப்பான் எல்லாத்தையும். ஸோ அதனால தான் ஒரு சில விஷயங்களை பயபக்தியோட வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பல விஷயங்களை உடைக்காமல் மேலோட்டமாக சொல்கிறேன். அதை பற்றி சயின்ஸ் தான், அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி தவறான பாதையில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சனியை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சனி வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஸோ நல்லா நினைக்கலாம். இப்போ சோம்பேறியாக பார்த்துருக்கீங்க, எந்த வேலையும் பார்க்கணும், சோம்பேறியாக பார்க்கணும். சனி பயிற்சி வருது அப்படின்னா உங்களை ஒருத்தையும் குச்சி வச்சு துரத்த போகிறான்னு அர்த்தம். அதாவது உங்களை வேலை பார்க்க வைக்க போகிறாரு. இப்போ உங்கள் அம்மா எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ப்ளே பண்ணிட்டே விளையாண்டுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? தோசை கரண்டி எடுத்துக்கிட்டு வந்து விரட்டி வேலை பார்க்க வைப்பாங்கல்ல, படிக்க வைப்பாங்க, அப்புறம் சாப்பிட வைப்பாங்க, தூங்க வைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்களே. இந்த வேலையை சனி கையில் எடுத்து பார்ப்பல. அதுதான் இந்த சனி பயிற்சி விஷயம். ஸோ இதை பற்றி பெருசாக நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் சரியான ஃபோக்கஸ்லையும் தெளிவான சிந்தனையிலும் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கைட் பண்ணுற ஒரு குரு. இல்லை எனக்கு அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னா அதுக்கான விளைவுகளை சந்திப்பீங்க. அது உங்களுடைய கர்மவினை, உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஜாதகம் பொருத்தங்கள் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஆப்போசிட் இருக்கவங்க இந்தந்த ராசிகள் சேர்ந்தாதான் சரியாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி இந்தந்த ராசிகளுக்கு என்னென்ன தன்மை இருக்கும் அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி இங்கே பேச வேணாம். நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம், எந்தெந்த ராசிகள் என்னென்ன தன்மையோடையது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் அங்கே பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மனதளவில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ராசி ஆக்ரோஷமான ராசி, ஒரு ராசி சாந்தமான ராசி. இவங்க 2 பேர் ஆகுறாங்க அப்படின்னா சாந்தமான ராசி சாந்தமாகவே இருக்கும். அதுக்காக இந்த ஆக்ரோஷமான ராசி டாமினேட் பண்ணுது அப்படின்னா இந்த சாது மிரண்டால் காடு தாங்காதுன்ற மாதிரி இந்த சாது மிரண்டுச்சுன்னா இந்த ஆக்ரோஷமான கேரக்டரே பஸ்மமாயிரும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒருத்தன் குனிஞ்சு போகிறான் சரின்னு விட்டு கொடுத்து போகிறான்றக்காக ஏறி மிதிக்கக்கூடாது. ஓகே, இப்போ விட்டு கொடுத்து போயிருக்கான், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு
ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது நாம விட்டு கொடுத்து போகணும். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் மேட்டர். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன சாதகம் ஜோசியம்லாம் பார்க்க தேவையே கிடையாது. அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். ஸோ ஜாதக ஜோசியம் பாருங்க பார்க்காதீங்கன்றது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். பட் எல்லாருக்கும் இந்த சயின்ஸ் புரியுமானா புரியாது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, பதட்டப்பட தேவையில்ல. நீங்கள் சரியான விதத்தை சரியான அணுகுமுறையில் இருந்தீங்கன்னா, ப்ரோ நான் சரியாக தான் ப்ரோ இருக்கேன், நான் கரெக்டாக தான் ப்ரோ இருக்கேன், ஆனால் என் ஆப்போசிட் பர்சன் எல்லாமே தப்பாக இருக்கு ப்ரோ அப்படின்னா வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா எஜுகேட்டட் இல்லை. இது என்ன நடக்குதுன்றது ஆக்சுவலி சயின்ஸ் யாருக்குமே தெரியறதில்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆட்கொண்டுறாங்க. அந்த எண்ணங்களுக்கும் அந்த கோபங்களுக்கும் அந்த குரோதங்களுக்கும் அந்த அந்த மைண்ட் டைவர்ஷனுக்கும் இவங்க ஆட்கொண்டுறாங்க. அதாவது தன்னைத்தானே பலி கொடுத்துறது. அவங்களே வா உள்ள வந்துக்கோ அப்படின்னு இடம் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் கான்சியஸ் இருக்கணும். ஓகே ஏதோ தப்பாக நடக்குது, சரி ஓகே இந்த டைமில் நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு நிதானம் இல்லை. அதாவது மதி இல்லை. இந்த மதி இல்லாதனால தான் விதி வென்றுகிட்டு இருக்கு. ஸோ விதியை வெல்லணும் அப்படின்னா இந்த மதிக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் மதிக்கு இடம் கொடுக்காதனால தான் இந்த விதி உங்களை வென்றுட்டு இருக்கு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியர்கள் யாருக்கு வேலை இல்லை. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து இந்த மாதிரிலாம் கட்டங்கள் பார்த்துலாம் வாழணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்டங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்காது. பட் இதோட தாக்கங்கள் எல்லாரும் மனிதர்களும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கோம். சனியோட தாக்கமும் சூரியனோட தாக்கம் மூணோட தாக்கம் நம்ம மேலே பட தான் செய்யும். வெளியே போனீங்கன்னா சன்லைட் நம்ம மேலே பட தான் செய்யும். ஸோ அதோட வெயில் ஹீட்டை தாங்க முடியாமல் ஓடி தான் செய்வோம். ஸோ இது ரியாலிட்டி, ஆக்சுவலி சயின்ஸு. ஸோ இதுலேருந்து தப்பிச்சு போயிட முடியும். நான் வந்து நார்த்தியவாதி, நான் அந்த பகுத்தறிவால ஒன்றும் பிடிக்க முடியாது. உனக்கு இது நடக்கும். நீ கான்சியஸோட இருந்த அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணலாம். உனக்கு புரிதலோட இருந்த அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணலாம். எதுவுமே தெரியாது தற்கொலையா இருந்தேன்னா அது உன்னை போட்டு அடிக்கும். ஐயோ ஏன் நடக்குதுன்னு தெரியலன்னுவான். ஒரு சில நேரங்கள் சரியில்லை அப்படின்னா பைக்கில் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட டைவர்ஷன் பண்ணும். பைக்கில் போயிட்டே இருக்கும்போது எண்ணெய்கள் மாறும். நீங்கள் என்னத்தையோ வச்சுட்டு போவீங்க. சரி அன்னைக்கு இந்த ஹோட்டலில் இந்த ஜூஸ் சாப்பிட்டோம்ல ஏத்தால் போகிறேன் வாப்பா தம்பி உடனே ஜூஸ் பண்ணிட்டு போயிடுறேன்னு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஸோ இதனால தான் வாகனத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாகனத்தில் பாதிப்பு அப்படி கிடையாது. வாகனத்தில் போகும்போது உன் சிந்தனையை பாதிக்கும். சிந்தனை எங்கேயோ போகும். அதனால நீ எங்கிட்ட கொடுத்துருவேன். இதுதான் விஷயம். புரியுதா? இந்த டைமிங்லையும் உங்கள் கான்சியஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய்கள் வந்தாலும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃபோக்கஸ் வண்டி ஓட்டுறது தான் இருக்கும். அப்போது இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. அப்போ இங்கே ஆக்சுவலி இங்கே வின் பண்ணுறது என்ன அப்படின்னா மதி. நீங்கள் இதை லூஸ் பண்ணீங்க, இந்த மதியை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா வின் பண்ணுறது என்னன்னா விதி. இதுதான் ஜாதக ஜோசியத்தோட ஒரு கோரம்சம். இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பானான்னு தெரிலையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இவ்வளோதாங்க. இதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக பேசினா என்ன பேசுறது? முடிஞ்சு அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒரு கான்சியஸோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதலோடு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி போக முடியும். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பதட்டப்படுறீங்க? எனக்கு அது ஏன் புரியலை. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதக கட்டங்கள் சரியான ஜாதகர்கிட்ட ஜோசியர்கிட்ட போய் இந்த ஜாதக கட்டங்கள் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு ஆலோசனை பண்ணிக்கலாம். அதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த கிரகம், ஏன்னா நமக்கு அது பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்கள் மொபைல்லே இருக்குது. அது அந்த கிரகங்கள் ஸ்டார்ஸ் எங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நமக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்றப்போ ஒரு கரெக்டான ஆளை அணுகி அவங்ககிட்ட போய் இந்த கட்டங்கள் இந்த ஜாதகங்கள் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் இந்த நிலைமையில எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கவனமாக இருங்க, இதில் கவனமாக இருங்க. அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 67 வயசாக இருக்கும். அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாரு. அப்போ போய் படிக்கணும்னு சொன்னால் சரி ஜாதகம் சொல்லிட்டாங்க நான் படிக்க போகிறேன். இது புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியா ஏற்றுக்கங்க. உங்கள் லைஃபுக்கு அது என்ன தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே இதில் சரியாக இருக்க சொல்கிறாங்க, அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்தி அதை ஓவர் கம் பண்ணி எஸ்கேப் ஆகிக்கோங்க. இவ்வளோதான் ஜாதக ஜோசி அப்புறம் இந்த வரன் பார்க்கறது. இதில் புரிதல் தான் ரொம்ப முக்கியம். நீங்களும் புரிதல் இருக்கணும், அவங்களும் புரிதல் இருக்கணும். இந்த 2 பேருக்கும் புரிதல் உண்டாயிருச்சுன்னா அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கலாம், ஆப்போசிட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆகும், டிவோர்ஸ் தான் வரும், பல பிரச்சனைகள் வரும், குழந்தைகள் மத்தியில் சண்டை போடுவீங்க, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் நிறைய நடக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்பை ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பார்ட்னர் தேர்ந்தெடுங்க. ஜாதக கட்டங்கள் புரிஞ்சிச்சு, மைண்டு பொருந்தலை அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், மதியை தான் விதியை வெல்ல முடியும். அப்போது விதி உங்களை வெளில விட்டுறாதீங்க. விதி எப்படி போய் வெல்லும் அப்படின்னா 2 பேருக்கும் ஜாதக கட்டங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், பொருத்தமாக இருக்குது. ஆனால் 2 பேருக்கும் மைண்டு சரியில்லை அப்படின்னா விதி தாங்க வென்றோம். ஸோ அதே மாதிரி 2 பேருக்கும் மைண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் ஜாதக கட்டத்தில் இவங்க சேர்ந்தால் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மைண்டு 2 ஒன்றாயிருச்சுன்னா விதியை மதி வென்றோம். இவ்வளோதான் சயின்ஸு, இவ்வளோதான் ஜோசியம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் சொன்ன மேட்ரு கீழே ஹைப் பண்ணலாம், ஹைப் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணலாம் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே மெம்பர்ஷிப் வீடியோ லிங்க் இருக்கும். போய் மெம்பர்ஷிப் வீடியோ பாருங்கள். Who is this guy? கூட அவன் நிழல் தேடும், பூமி அதிரும், பகை நடுங்கும், வானம் முழங்கும், ஊழி எழுப்பும், வேலோடு எழுகிறார், வேகமாய் வரு